கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். கடந்த வாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கவலை, மத்தேயு 13:22, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். பாருங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட மனுஷன் அவன் பலன் கொடாதவனாக போய்விடுகிறான். ஏன் பலன் கொடாமல் போகிறான் அப்படின்னு கேட்டால், வேத வசனம் சொல்லுகிறது, வசனம் இப்போ அவனுக்கு உள்ளே விழுந்த வசனம் தலைத்து ஓங்காதபடி முளைத்து எழும்பி பலன் கொடாதபடிக்கு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், இன்னொரு சுவிசேஷம் சொல்லுகிறது சிற்றின்பம் என்ற வார்த்தை, இந்த காரியங்கள்லாம் சேர்ந்து உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், இவைகள் எல்லாம் சேர்ந்து எதை நெருக்குது? வசனத்தை, உங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய வசனத்தை நெருக்காம உங்களை நெருக்கினா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை நெருக்கினா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் என்னோட டிஸ்டர்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம். பாருங்க, அது என்ன பண்ணுனா, வசனம் உங்களுக்கு உள்ளே இருதயத்திலே விழுந்த வசனத்தை என்ன பண்ணலாம்? அது நெருக்குது. வசனத்தை நெருக்கிறதுனால இப்போ இந்த வசனமானது வளர்ந்து கனி கொடுக்க, பலன் கொடுக்க முடியாமல் போயிடுது. அப்போ நான் குறிப்பாக ஒரு காரியத்தை சொன்னேன், கவலை என்பது பரலோகத்தில் உள்ள காரியமே கிடையாது. அதனால அந்த கவலைக்கு பேரு உலக கவலை. என்ன கவலை? அது உலகத்திலிருந்து தான் கவலை வருது. பரலோகத்திலிருந்து யாருக்கும் கவலை தேவன் என்ன செய்யறதில்ல, கொடுக்கறதில்ல. அதுக்கு பிறகு சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாருங்க, அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று பார்க்கிறோம். ஆனால் கவலை பரலோகத்திலிருந்து வர்றதே கிடையாது. அதனால மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கவலை என்பது உலகத்திலிருந்து வர்றது. இப்போ இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய கவலையையும் தூக்கி நம்ம உள்ள வச்சுக்கிட்டு பரலோக தேவன் கொடுக்கிற வசனத்தையும் தூக்கி என்ன செய்யறோம்? உள்ள வைக்கிறோம். இது என்னன்னா, ரெண்டு சேர்ந்து வளரும் பொழுது உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், இவைகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த வசனத்தை என்ன பண்ணுது? நெருக்கி போட்டு விடுகிறது. அதனால இவனும் பலன் கொடாத மனுஷனா போயிடுறான். இப்போ அடுத்த ஒரு மனிதனை குறித்து சொல்லும் பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறான். இப்போ பாருங்க, வசனத்தை அவன் கேட்கிறவனும், அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உணர்கிறவன். தமிழ்ல உணர்கிறவன் போட்டிருக்கு. அதை இன்னும் சொல்லப்போனால் இப்படி எழுதலாம், அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு வசனத்தை புரிந்து கொள்ளுகிறவன். வசனத்தை என்ன பண்றவன்? புரிந்து கொள்ள. எப்படி அந்த வசனத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளுகிறானோ, இப்போ ஒவ்வொருத்தரும் வசனத்தை ஒவ்வொரு மாதிரி விளங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு சிலருக்கு அந்த வசனம் முழுமையா புரியுது, ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் அரை அளவு தான் புரியுது, சிலருக்கு காவாசி தான் புரியுது. இப்போ காவாசி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா 30% பலன் கொடுப்பீங்க. ஒரு 50% உங்களுக்கு விளங்குச்சுன்னா நீங்க ஒரு 60% என்ன செய்றீங்க? பலன் கொடுக்குறீங்க. 100% அந்த வார்த்தை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் 100% பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். இப்போ ஒரே விதை தான், ஒரே வசனம் தான். அந்த வசனத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? உங்களுடைய வசனத்தை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு? புரிந்து கொள்ளுதல், புரிந்துணர்வு எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் பலன் கொடுக்குறீங்க. இப்போ கலையெல்லாம் இங்கே கிடையாது. கலையெல்லாம் இப்போ இந்த இருதயத்தில் கலையெல்லாம் கிடையாது. இப்போ முழுக்க வசனம் தான் இருக்கு. ஆனால் அந்த வசனத்தையே மனிதன் ஒரு 3 ஸ்டேஜாக பிரித்து சொல்றாரு. 3 விதமாக அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ 3 விதமாக அவன் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த புரிந்து கொள்ளுதல் பாருங்க வித்தியாசப்படுகிறது. அந்த புரிந்து கொள்ளுதல் வித்தியாசப்படுறதுனால ரிசல்ட்டும் என்ன செய்யுது? வித்தியாசப்படுது. ஒரு மனிதன் அந்த வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளும் பொழுது 100% புரிந்து கொண்டவன் என்றால் அவன் 100% அவனுடைய வாழ்க்கையிலே வசனத்தின் பலனை அனுபவிப்பான். அந்த வசனம் 100% அவனுக்கு பலன் கொடுக்கும். இப்போ வசனத்தை ஒரு 30% தான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு, அந்த அளவு தான் நான் அதை தியானிச்சிருக்கிறேன், அந்த அளவு தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது 30% பலனை உனக்கு என்ன செய்யும்? கொடுக்கும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே வசனத்தை நாம் எப்படி கேட்கிறோம், அதை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம், இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ உள்ளத்தில்
நாம் இந்த வசனம் வளர விடாதபடி ஏதாவது இந்த முள் குறுக்கெல்லாம் முளைச்சிச்சுன்னா இதை நம்ம பிடுங்கி போடணும். பாருங்க, ஒரு விவசாயம் பண்ணுறோம். விவசாயத்தில் அப்பப்போ களை வெட்டுற வேலை ரொம்ப ஒரு முக்கியமான வேலை. எப்படி உரம் போடுற வேலை, தண்ணி பாய்ச்சுற வேலை முக்கியமோ, அது மாதிரி களை வெட்டுற வேலையும் ரொம்ப முக்கியமானது. இப்போ களை வெட்டலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம போடுற உரத்தையும் தண்ணியையும் எடுத்துக்கொண்டு களைகளும் சேர்ந்து நல்லா என்ன செய்யும், வளரும். வளர்ந்துச்சுன்னா பயிர் கொடுக்க வேண்டிய பலன் என்ன செய்யாது, கொடுக்க முடியாது. அந்த களையை நிறைய உரங்களை எடுத்துரும், அதுவே நிறைய தண்ணீரை குடிச்சிடும். அப்படிங்கும்போது பயிர் பலன் கொடுக்காது. அப்போ பயிர் 100% நல்லா பலனை கொடுக்கணும்னா களை வெட்டுறதுல நம்ம ரொம்ப கவனமான செய்கிறோம் இருக்கிறோம். அப்பப்போ அந்த களையை நம்ம வெட்டி எடுக்கிறோம். அது ரொம்ப அவசியமானது. அதுபோல தான் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள பிசாசு விதைக்கிற களையான காரியங்களை பிடுங்கி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் களையை வளர விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற வசனம் உங்களுக்கு பலன் என்ன செய்யாது, கொடுக்காது. நிறைய நேரங்களில் நிறைய வசனம் கேட்ட விசுவாசிய அவங்களும் கெட்டு போயிருக்காங்க. ஏன்னு கேட்டால் நிறைய வசனமும் கெட்டு வைக்கிறாங்க. பிடுங்கி எடுக்க வேண்டிய களையை பிடுங்காமல் களையையும் சேர்த்து என்ன செய்யறாங்க, வளர விடுறாங்க. பிடுங்க வேண்டிய களையை பிடுங்கிறது இல்லை. நான் சொல்றேன், எவ்வளோ வசனம் இப்போ பாருங்க, இந்த முள்ளுள்ள நிலத்தில் விழுந்த விதைங்கிறது இப்போ நிறைய வசனம் விழுகிறதுனால அங்கே நல்ல பலன் கிடைச்சிருமாட்ட கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய முள்ளையும் குறுக்கையும் பிடுங்கி எடுத்தாதான் அந்த வசனம் பலன் கொடுக்க போகிறது. ஆகவே வசனம் எவ்வளவு நம்ம இருதயத்தில் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கணக்கல்ல. அந்த வசனம் களையில்லாத நிலத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறதை நாம் பார்க்க வேண்டும். இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே களை என்பது கவலை. விவசாயி களை கொல்லி அடிக்கிற மாதிரி நம்ம விசுவாசிகள் கவலை கொல்லி அடிக்கணும். அப்பப்போ கவலையெல்லாம் என்ன செய்யணும், இருதயத்தை விட்டு அகற்றணும். அதெல்லாம் கவலையெல்லாம் தூக்கி வெளியே போடணும். நான் சொல்லி கவலையை தூக்கி நீங்கள் வெளியே போட பழகின விசுவாசியாக மாறிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், 100% உங்களுக்குள்ளே இருக்கிற வசனம் வளர்ந்து பலன் கொடுக்கும். 100% ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். என் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற மாதிரி 100% பலனை பார்க்க முடியுமான்னு கேட்டால் நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் ஒரு நாளும் பலன் கொடாமல் போகவே போகாது. அது 100% வளர்ந்து பலன் கொடுக்கும். அப்போ அடையணும்னா மெயினாக கவலை தான் தூக்கி வெளியே போடணும். இந்த கலைகளை அகற்ற நாம் பழக வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால தான் இதுக்கு பேரே உலக கவலை என்று பார்க்கிறோம். கவலை பரலோகத்தில் கிடையாது. ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்ன என்று வேதம் கேட்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ பணக்காரங்களா எவ்வளோ பணம் சேர்த்தோம் அப்படிங்கிறதுல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதும் முக்கியம் என்று சொல்லி உங்களுக்கு நான் அந்த பகுதியை கடந்த வாரத்தில் முடித்தேன் என்று எண்ணுகிறேன். பாருங்கள், நம்ம இந்த உலகத்தில் நமக்கு தேவன் நிறைய வெற்றியை வச்சிருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது திருப்பிக் கொள்வோம். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ இயேசு இந்த உலகத்தினால் தோற்று போகவில்லை. உலகத்தை ஜெயிப்பது என்பது உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும், உலகத்தினுடைய கணக்கீடுகள், உலகத்திலிருந்து எதெல்லாம் வெளியே வருகிறதோ உலக ஞானங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், உலகத்திலிருந்து வரக்கூடிய தெய்வீகத்துக்கு ஒத்துராத காரியங்கள் எல்லாவற்றையுமே நம்ம ஜெயிக்கணும். இப்போ இயேசு அவர் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, அவர் ஜெயித்து காமிச்சுட்டு தான் தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும், ஜெயிக்கும்னு சொல்றார். அவர் தோற்று போயிட்டு நீ ஜெயிக்கலாம்ப்பா, நான் தான் தோற்று போயிட்டேன் நீ ஜெயிக்கலாம் அப்படி சொல்லலை. அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் நிறைய உபத்திரவங்கள்லாம் இருக்கும், ஆனால் அதுலாம் நீங்கள் தோற்று போயிடுவீங்க அப்படி நினைக்காதீங்க. நெருக்கங்கள் வரும் பொழுது தோற்று போயிடுவீங்க நினைக்காதீங்க.
நீங்க விசுவாசிங்க, திடன் கொள்ளுங்க. நீங்க உலகத்தை என்ன செய்வீங்க? ஜெயிப்பீர்கள். நான் உயரத்தை ஜெயித்திருக்கிறேன், அதனால தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும். தேவனால் பிறந்தவன் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். பாருங்க, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வை நிறைய மேற்கொண்டுருது. அவன் இந்த உலகத்துக்கு ஒரு அடிமையை போல அவன் ஆகிவிட்டான். நிறைய நேரங்களில் அவன் போய் அங்கே விழுந்துடுறான். உலகத்துக்கு ஒத்து தான் வாழ்றான். ஆனால் அந்த வேதம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 12 அதிகாரம் திருப்பி கொள்ளும் பாருங்க. ரோமரில் 12 அதிகாரத்தில் இதை பற்றி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு, பிரபஞ்சம்னா இந்த உலகம், அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் சொல்லுது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, அதாவது என்ன சொல்லுதுன்னா, build your brain with new structure. உங்களுடைய மனதை, உங்களுடைய எண்ணங்களை ஒரு புதிய ஒரு அமைப்பின் கீழாக கொண்டு வாருங்கள். இப்ப நம்ம மனது என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் போலதானே நம்மளும் வாழ்றோம், மனுஷங்க தானங்க, எல்லாருக்கும் உண்டானதானே நமக்கு. இது ரொம்ப ஈஸி. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு உரியவர்களே அல்லன்னு. நீங்க உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்போ நம்ம வெளியே அழைக்கப்பட்டவர்கள், நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறதுனால நாம் இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்? இந்த உலகத்தை ஜெயித்து வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழும்படி உண்டாக்கப்பட்டவன் அல்ல, உலகத்தை ஜெயித்து வாழும்படி உண்டாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தை ஜெயித்து வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். உலகத்தோடய போங்க அப்படின்னு சொல்லல வேதம். அதனாலதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம இங்க பார்க்கும் பொழுது இயேசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார். கலாத்தியருக்கு திருப்பிக் கொள்வோம் பாருங்க. 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கு. இந்த உலகத்தை நான் சிலுவையில் நினைச்சிருக்கிறேன், அடிச்சு வச்சிருக்கேங்கிறார். சிலுவையில் அடிக்கப்படுதுன்னா என்னது? அது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுதல் இல்லையா? சிலுவையில் தூக்கி அடிச்சு கட்டி தொங்க விட்டாங்கன்னா அடுத்து முடிவு மரணம் தான். உயிரோட யாரும் இறங்க முடியாது. அப்போ அவர் சொல்றாரு, இந்த அவராலே உலகம் எனக்கு சிலுவையிலே வாசிங்க அறையுண்டு இருக்கிறது. அப்பனா அவர் சொல்றாரு, இந்த உலகத்தை நான் சிலுவையில் அடிச்சிட்டேங்கிறார். உலகத்தை சிலுவையில் அடிச்சிட்டேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்தினுடைய வல்லமைகள் என்னை மேற்கொள்ள முடியும், அது செத்து போனதுங்கிறாரு. இந்த உலகத்தின் வல்லமை என்ன ஆயிடுச்சு? அது பவர்லெஸ் ஆயிடுச்சு. அது ஒன்று என்னை மேற்கொள்ள முடியாது. அது எனக்கு சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறது. சிலருக்கு இந்த உலகத்தை நினைச்சாவே பயம். ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது நம்மளை மேற்கொண்டுருமோ, இந்த உலகத்தின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் நம்மளை மேற்கொண்டுருமோ அப்படிங்கிற பயமெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. பயந்துகிட்டே அந்த உலகத்தில் ஜீவிப்பாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, அது எனக்கு சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறது. அப்படின்னா அது செத்து போச்சு, அதால என்னை மேற்கொள்ள
முடியாது. சில வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே வந்து பாருங்க, பாவம் மேற்கொண்டுருமோ அப்படிங்கிற பயம், பாவம் மேற்கொண்டுருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு பாருங்க. நம்ம காலத்துக்கு முன்னாடி நிறைய பரிசுத்தவான்கள்லாம் இருந்தாங்க. அதில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களாக கூட இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பெண் ஊழியக்காரங்க. அவங்கெல்லாம் சபை நடத்தும் பொழுது அவங்க அவங்க பிரசங்கியார் இங்கே நின்னாங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள்லாம் பிரசங்கியார் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதாவது அவங்க பெண் பிரசங்கியார், நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது. அவங்களுடைய கொள்கையை என்னென்னா, எந்த ஆணையும் நான் நேருக்கு நேரம் பார்க்க மாட்டேன், ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு. நான் யோசித்து பார்த்தேன், இவங்க ஊழியக்காரங்க ஒரு ஆண் விசுவாசியை, ஆண் சகோதரனை பார்க்கக்கூட மாட்டேங்கன்னு பயப்படுறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை பார்த்தா நம்ம பாவத்தில் விழுந்துருவோம்னு நினைக்கிறாங்களான்னு தெரில, அல்லது இவங்களை பார்த்தா அவங்க விழுந்துருவாங்களான்னு நினைக்கிறாங்களான்னு தெரில. என்ன காரணம்னு தெரில. ஸ்க்ரீன்லாம் போட்டுக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு இடையில ஸ்க்ரீன்லாம் போட்டுக்குவாங்க. தனிப்பட்ட ரீதியிலையும் எந்த ஆண் மனிதர்களையும் விசுவாசிகளை சகோதரர்களை பார்க்க மாட்டாங்க, ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படிலாம் இருந்திருக்காங்க. நான் தான் யோசித்து பார்த்தேன், இப்போ இவங்க தங்களை காத்துக்கிறதுக்கு ஸ்க்ரீன் போட்டுக்கிறாங்க, விசுவாசி காத்துக்கிறதுக்கு எங்கே போகிறது ஸ்க்ரீனு? அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுடைய மனதில் நிறைய பிரச்சனை என்ன செய்யுது இருக்கிறது. மனதில் ஒரு பயம், ஏன்னா ஒருவேளை நம்ம தவறி ஏதாவது பாவம் செய்து விடுவோமோ, பாவம் செய்வதுக்கு ஏதுவாக ஏதாவது நடந்துருமோ, அப்போ கூடுமானவரை நம்மளை ஹைட் பண்ணிக்கிறோம், நம்மளை மறைச்சிக்கிறணும். நான் சொன்னேன், இதுதான் பெரிய ஒரு பய உணர்வு இன்னைக்கு அநேக நேரங்களில் மனிதர்களை மிரட்டி கொண்டே இருக்கிறது. ஆனால் பவுல் வந்து பாருங்க, பவுலோ இயேசு கிறிஸ்துவோ ஆதி சீஷர்கள் நிறைய அப்போஸ்தலர்களோ ஊழியம் பண்ணும் பொழுது அவங்க எல்லார் மத்தியிலே ஊழியம் பண்ணாங்க. ஆண்கள் மத்தியில் ஊழியம் பண்ணாங்க, பெண்கள் மத்தியில் ஊழியம் பண்ணாங்க. பின்பற்றுகிற ஆண் சீஷர்கள் இருந்தாங்க, பெண் சீஷர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. என்ன அப்படின்னு கேட்டால், அவர்கள் மனதிலே ஒன்றிலே தைரியமாக இருந்தார்கள். உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது, அது என்னை மேற்கொள்ள முடியாது. உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் மாம்ச இச்சைகள், உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் எனக்கு சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த நிலை மனிதனுக்கு வந்தா அவன் ஃப்ரீடமா அந்த உலகத்தில் வாழ முடியும். இப்போ இந்த உலகம் மேற்கொண்டுருமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தா ஓடி ஒளிஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். உலகம் நம்மளை விரட்டிகிட்டே தான் இருக்கும். அப்படி தேவன் நம்மளை பயப்பட சொல்லலை. தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, உலகம் எனக்கு சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறது. முதல் பாயிண்ட் அவர் என்ன, இந்த உலகம் செத்து போச்சு, இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பணமோ பொருளோ பதவிகளோ படிப்போ அந்தஸ்தோ பதவிகளோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான மாம்ச இச்சைகளோ எதுவுமே என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த நிலைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உலகம் எனக்கு சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறது, அதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அது செத்து போயிருக்கிற நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதை அந்த நிலைக்கு நாம் உட்படுத்த வேண்டும். அந்த நிலைக்கு கொண்டு வரணும். இந்த உலகத்தை வந்து அப்படிதான் வைக்கணும். அப்பதான் உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அப்பப்போ உலகம் அப்புறம் நம்மளை ஜெயிச்சுட்டு இருக்கோம். உலகம் அது ஒரு செத்து போன நிலையில இருந்தால் அது என்னை மேற்கொள்ள முடியாது. நான் இந்த உலகத்தை எங்க வைக்கணுமோ அங்கே என்னால் வைக்க முடியும். அப்புறம் சொல்றாரு பாருங்க, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. இப்போ வாசிங்க, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இப்போ அவர் சொல்றாரு, நானும் உலகத்திற்கு சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அறையுண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது இந்த உலகம் வந்து என்ன மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தின் பாவங்கள் எதையும் செய்ய முடியாத அளவிலே, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை எதையும் செய்ய முடியாத அளவிலே நானும் மரித்திருக்கிறேன். இப்ப நானா போய் பாவத்தில் விழுந்துருவணும். இப்போ உலகம் வந்து என்னை மேற்கொள்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நானே போய் ஏதாவது தப்பு பண்ணிடுவனும், நானா போய் ஏதாவது காரியங்களை தவறாக நடப்பிச்சிருவேனான்னு கேட்டா நானும் நடப்பிக்க முடியாது. காரணம், நான் இந்த உலகத்திற்கு சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அறையுண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ உலகமும் என்னை மேற்கொள்ள முடியாது, நானும் இந்த உலகத்தின் காரியத்தை எதையும் விரும்பி போய் செய்ய முடியாதபடிக்கு நான் சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறேன். இதாங்க உலகத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை.
உலகத்தை ஜெயித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்கும், ஊழியக்காரங்களுக்கும் அவசியம், விசுவாசிகளுக்கும் ரொம்ப 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 அவசியமான காரியமாக இருக்கிறது. இல்லைன்னா அப்பப்போ இந்த உலகம் என்ன பண்ணிடும்னா உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பணம் உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும், பதவிகள் உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும், அந்தஸ்து கௌரவங்கள் உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் அதற்கு அடிமையாய் போய்விடுவீர்கள். ஆகவே உலகத்தை, தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான் என்றால், உலகத்தை ஜெயித்து அவன் வாழ வேண்டுமானால் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் அவனுக்கு மிக மிக அவசியமானது. இந்த நிலைக்கு ஒரு விசுவாசி வந்துட்டாங்கன்னா, அதாவது உலகத்தை ஜெயித்து நான் வாழணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது, அவங்கள மாதிரியே நான் வந்து வாழ போகிறேன், அவங்கள மாதிரி ஜோக் அடிச்சுட்டு தெரிய போகிறேன், அல்ல அவங்கள மாதிரி உடை உடுத்திட்டு தெரிய போகிறேன், அவங்கள மாதிரி பணத்து பின்னாடி ஓட போகிறேன், இந்த எந்த வேலையுமே நம்மள்ட்ட என்ன செய்யாது, இருக்காது. அவங்க பணம் சம்பாதிக்கிற மாதிரி நாம் அந்த வழிகளை கையாண்டு பணம் சம்பாதிக்க என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். அல்லது அவங்க உலக ஆசாபாசங்களின் பின்பாக, சிற்றின்பங்களின் பின்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்களே, அது மாதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஓட மாட்டோம். அவங்க பதவி கிடைக்குது, புகழ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஓடுறாங்களே, அதன் பின்னாக நம்ம என்ன செய்ய மாட்டோம். இன்னும் கூட 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம் பாருங்க. இங்க வந்து உலக ஞானம் தேவ ஞானத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21 19 கூட வாசிக்கிறேன் பாருங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. இது என்னன்னா, இந்த உலகத்துக்கு அடுத்த ஞானத்தை பற்றி பேசுகிறார். ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள் எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையிலே பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் தங்களை பெரிய ஞானி நினைச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க அடைந்திருக்கிறாங்களே இந்த ஞானம், இந்த ஞானத்தினால, இந்த உலக ஞானத்தினால அவங்க கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னா படித்தவங்க பூரா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல உயர் படிப்புகளை படித்து முடிச்சிருக்கிறாங்க, விஞ்ஞானிகளாக இருக்காங்க, மருத்துவர்களாக இருக்காங்கன்னா, இந்த உலக ஞானத்தினாலே அவன் தேவனை கண்டுபிடிக்க முடியுமானால் படித்தவனெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்போ ரட்சிப்பு தேவையினாவே ஒருத்தர் நிறைய படிக்கணுங்கிற மாதிரி ஆயிருக்கும் இல்லையா? படித்தவன் தான் எளிதாக ரட்சிக்கப்பட முடியும், படிக்கணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்திருக்கும். இப்போ நிறைய படித்த ஆட்கள் கூட கடவுளை நம்பவே முடியாத ஆளாக இருக்கான். நிறைய புஸ்தகங்களை படித்து 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 குழப்பம் அடைஞ்ச மனுஷங்களாம் நிறைய இருக்காங்க. அவங்களால வந்து கடவுளை நம்பவே முடியல. நிறைய படிச்சிருக்காங்க. டார்வினுடைய பரிணாம கொள்கையெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், மனுஷன் வந்து குரங்கிலிருந்து வந்தவன் அப்படி சொன்னால் அதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்து மனுஷன் குரங்கிலிருந்து வந்தவன் தான் அப்படிப்பாங்க. அவன்கிட்ட போய் குரங்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, பயங்கரமாக கோபம் வந்துடும். யாரை பார்த்து குரங்குன்னு சொல்லன்னு, நீ தான்டா சொன்ன குரங்குலேருந்து வந்தவனே, அப்போ நீ குரங்கு தானே? அதை ஏற்றுக்க மாட்டான். நான் மனுஷன், ஆனால் நான் குரங்குலேருந்து தான் வந்தவன், ஆனால் குரங்குன்னு என்னை சொல்லக்கூடாது. இதாங்க உலகம். வேதம் வந்து மனுஷனை குரங்குலேருந்து வந்தேன் நினைச்சல சொல்ல, மனிதன் தேவனுக்குள்ளே இருந்து வந்தவன். தம்முடைய ஜீவ சுவாசத்தை செம்மண்ணின் மேலே தேவன் ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்மாவாக ஆனான். மனிதன் தேவனுக்குள் இருந்தவன், தேவனால் அவன் பிறந்தவன். ஆதாம் தேவனால் பிறந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் விஞ்ஞானம் பெரிய படிச்ச பரிணாம கொள்கைகளை பற்றி பேசுறவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு சந்திரமண்டலம் போயிட்டு வந்தாலாம் இருக்கான். ஆனால் அவனால் கடவுளை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கானா? கண்டுபிடிக்க முடியல. பெரிய பெரிய இங்கிருந்து கொண்டு போய் ராக்கெட் அங்கே இறக்கிறான். ஆனால் கடவுள் யாருன்னு கேட்டால் அவனுக்கு
கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய அறிவு, அவன் அவன் வந்து பாருங்க, ஊருக்கெல்லாம் மூணை பற்றி சொல்லுவான், ஸ்டார்ஸை பற்றி சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான். அவனுக்கு கடவுளை பற்றி ஒன்றுமே படிக்காதுக்கு ஒரு சாமியார் சொல்லிட்டு இருப்பான். அவன் சொல்றதுதான் அவனுக்கு கடவுள். அவன் முன்னாடி போய் அவன் நிர்வாணமாக நின்றுட்டு இருப்பான், அவன் முன்னாடி போய் விழுந்துட்டு இருப்பான். பெரிய பெரிய படித்த மனிதர்கள், ஏனென்றால் அவங்களுடைய உலக ஞானம் தேவனை கண்டுபிடிக்க உதவுகிறது இல்லை. அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உலக ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா என்கிறார். உலக ஞானம் வந்து தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்குது. புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் அப்படி சொல்றாரு. ரொம்ப புத்திசாலி ஒருத்தர் நினைச்சானா ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திசாலியோட உன் புத்தியெல்லாம் அது அவமாக்கப்படும், அது ஒரு புத்தியே கிடையாது அப்படிங்கிறாரு. அதனாலதான் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவன் என்ன பண்ணல, அறியாமல் இருக்கையிலே. உலகத்துல பெரிய பெரிய படைப்பாளிகள், படிப்பாளிகள், அவர்கள் தேவனை காண முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தெய்வம் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறவர்கள் தெய்வம் அல்ல, மெய் தேவனை அவர்களால் காண முடியவில்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து தேவன் யாருங்கிறத பாலகருக்கு என்ன பண்ணாரா, வெளிப்படுத்தினார். யாருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறாரே அவனை அன்றி ஒருவனும் பிதாவை அறிய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இது வந்து உலகத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய வெளிப்பாட்டினாலே நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். இப்ப நீங்களாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, இயேசு ஆண்டவர் சொல்றீங்க. ஏன் இயேசு ஆண்டவர் நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், இதை படிச்சு கண்டுபிடிச்சிங்களா, இல்லை பெரிய பெரிய படிச்சாலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை அப்படி சொல்லி கொடுத்தாப்புல நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஏன்னா ஏற்கனவே தெய்வம் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை வழிபட்டு கொண்டிருந்திருப்பீங்க. அப்புறம் எப்படிங்க மாறுனீங்க? எப்படி? அதான் சொல்ற, உங்களுடைய ஆவியிலே உண்டான ஒரு வெளிப்பாடு. இவர்தான் ரட்சகர், இவர்தான் தேவன், இவர்தான் என் பரிகாரி அப்படிங்கிற ஒரு வெளிப்பாட்டை ஒரு நாள் தேவன் எனக்கு கொடுத்தார். அதனாலதான் நான் ரட்சிக்கப்படைந்திருக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையின் அனுபவமும் அதுதான். நம்ம படிக்காதவங்களா கூட இருப்போம், ஆனா ரட்சிப்பை அறிந்து கொள்றோம். தேவன் யார் என்பது நமக்கு விளங்குகிறது. ஆகவே தேவன் தான் அதை நமக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். உலக ஞானம் தேவனை அறியவே இல்லை. அது கிறிஸ்தவம் படிச்சிருந்தாலும் சரி, புற மதத்தை சார்ந்தவங்க படிச்சிருந்தாலும் சரி, அவங்க படிப்பறிவினாலே தேவனை அறிய முடியாது. படிப்பறிவினால அவங்க அறியவே முடியாது. ஆகவே உலக ஞானம் தேவன் யார் என்பதை கண்டுபிடிக்க உதவாது, உலகத்தை ஜெயிக்கவும் அது உதவாது. உலகத்தை ஜெயிக்கவும் முடியாது. நிறைய படிச்சிட்டதுனால அவன் உலகத்தை ஜெயிச்சவனான்னு கேட்ட கிடையாதுங்க. அவன் எத்தனையோ படிப்பாளிகள் இந்த உலகத்துல பாவத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறாங்க, அல்லது பண ஆசையில சிக்கி தவிக்கிறாங்க. மகா மோசமான காரியங்களின் பின்னணியில போய் அவர்கள் சிக்குண்டு அலைகிறதை பார்க்கிறோம். ஒன்னே ஒண்ணுதாங்க, தேவன் அருளுள்ள ஞானம், அதன் மூலமாய் மறுபிறப்பை அடைகிறோமே, அவன் மாத்திரமே உலகத்தை ஜெயிக்க முடியும். இதுக்கு படிப்பறிவு தேவையில்லை. தேவனால் பெறுகிற அந்த மறுபிறப்பின் அனுபவம் இருந்தா போதுமானது. மறுபடியும் பிறந்தவன் இந்த உலகத்தை ஜெயிப்பான். வேதத்தில் பார்க்கிறோம், உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு. இப்ப யாரோ ஒருத்தருங்க வந்து உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்றாங்க, அதை கேட்கும்போது பைத்தியக்காரத்தனமா தான் தெரியுது. சில நேரங்கள் அந்த சுவிசேஷம் ஆரம்பத்தில் சொல்லும் போது நிறைய பேர் அதை நக்கல் பண்ணிட்டு போறான். நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ற மனதில்லை. ஏன்னா அவனுடைய அறிவு வந்து அவனுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. நான் சொல்ற சுவிசேஷம் அவனுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாய் இந்த புத்திசாலிக்கு தோன்றுதோ அந்த புத்திசாலியவே இந்த பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால் தான் தேவன் என்ன பண்றாராம், ரட்சிக்கிறார். அப்ப ரட்சிப்பு என்பது பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்திலிருந்து வருகிறது, அதன் மூலமாய் உண்டாகிற வெளிப்பாட்டிலிருந்து வருகிறதே தவிர உலக ஞானத்திலிருந்து ரட்சிப்பு வருகிறதே இல்லை. உலக ஞானத்திலிருந்து ஒரு நாள் ரட்சிப்பு வருகிறதே இல்லை. அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே உலக ஞானத்தின் மூலமாக உலகத்தை ஜெயிக்க முடியாது. கடவுளையும் நீங்க அறிய முடியாது, உலகத்தையும் ஜெயிக்க
முடியாது என்பதை மனதிலே நாம் ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து அதை பற்றி நிறைய எழுதிட்டே வரார். அப்படியே எழுதிட்டே வந்து 27ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பாருங்க, பெருமை பாராட்டிக்கிறதுக்கு தேவனுக்கு முன்பாக இந்த உலக ஞானம் போதாது. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் படித்தவனா இருக்கலாம், கௌரவம் பெற்றவனா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டி கொள்றதுக்கு இந்த உலக ஞானம் அவனுக்கு போதாது. ஏன்னா ஒரு வினாடி பொழுதுல இந்த உலக ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கிட்டு போயிடுவார். உலக ஞானத்தெல்லாம் தேவன் பைத்தியமாக்கிடுவார். அவருடைய ஞானம் என்பது மனிதனுடைய புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எத்தனையோ மரித்தோரை இயேசு எழுப்பினார். அவரை மலை உச்சியிலிருந்து தள்ளி விடலான்னு நினைக்கும் பொழுது அப்படியே கடந்து போயிட்டாருன்னு போட்டிருக்கு. உலக சயின்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்தே வராது. 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் இயேசு என்ன செஞ்சிருக்காரு, நடந்து வந்துட்டு இருக்காரு. சீஷர்களே கண்டு ஆவேசம் நினைச்சாங்க, அலர்னாங்க. இதெல்லாம் உலக ஞானத்துக்கு ஒத்தே வராது. 5000 புருஷர்கள் இருந்த இடத்துல நீங்களே போஜனம் கொடுங்கள்னாரு. எங்க போவோம், 200 பணத்துக்கு அப்பத்தை வாங்கினா கூட இந்த மனுஷங்களுக்கு போதாதே அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், உட்கார வை, அந்த 5 அப்பத்தை 2 மீன் என்கிட்ட கொண்டு வா, உன்னிடத்தில் என்ன இருக்குன்னு போய் பாருனாரு. ஒருத்தன் சொன்னா 5 அப்பம் 2 மீன் ஒரு சிறு பையன் இருக்குனாரு. கொண்டா, அது போதும். அதை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு சீசல்கிட்ட கொடுக்குறாரு, கொண்டு போய் பந்தி விசாரணை பண்ணுங்கன்னு. சாப்பிட்ட மனிதர்கள் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், குறைஞ்சபட்சம் 20000 பேர் சாப்பிட்டுருக்கணும்னு சொல்றாங்க. 20000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய மீதம் எடுத்தார்கள். இது எந்த சயின்ஸில் ஒண்டி சேர்க்கிறது? உலக விஞ்ஞானம், உலக ஞானம், இது எல்லாமே தேவனால் பைத்தியமாக்கப்படுகிறது. முடியாது முடியாதுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் ஒரு வினாடி பொழுதுல இயேசு அற்புதத்தை நடப்பிச்சுட்டு போயிடுறாரு. அதனால நான் சொல்றேன், டாக்டரே சொல்லிட்டாரு, நான் சொல்றேன் அதெல்லாம் தாண்டி கிரியை செய்கிறது தெய்வீக ஞானம். மனுஷனால கூடாதான், தேவனால எல்லாம் கூடும். இந்த உலக ஞானம் விஞ்ஞானம் அது எவ்வளவு மேத்தமெட்டிக் கால்குலேஷன், நான் சொல்றேன் எல்லாவற்றையும் தாண்டி கிரியை செய்வது தேவனுடைய ஞானம். அதனாலதான் அவர் உலக ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையாகிறாரு. இவங்கெல்லாம் அப்போஸ்தலர்களே பிடிச்சி சிறைச்சாலையில் வச்சிருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சிறைச்சாலை பத்திரமா பூட்டப்பட்டிருக்கு. ஆனா உள்ள இருந்த ஆளை என்ன செய்யல, பேதுருவை காணோம். சிறைச்சாலை பத்திரமா பூட்டப்பட்டிருக்கு, ஆனா பேதுருவை காணோம். நான் சொல்றேன், இதான் உலக ஞானம் என்ன சொல்லுதுன்னா, உட்காவலர்கள் அடைச்சி வை, ஓடிடாம நல்ல செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணு. சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆளை வெளியே கொண்டு போகணும்னா நான் நினச்சினேன் வெளியே. நான் சொல்றேன், தேவன் எப்பேற்பட்ட சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான சொல்ல, நான் நல்ல கடினமான ஒரு சிறையிருப்பின் கீழே இருக்கிறேனே. நான் சொல்றேன், தேவ ஞானத்தை சார்ந்து கொள்ளுங்கள், தேவன் உங்கள் சிறையிருப்புகளிலிருந்து உங்களை மீட்க வல்லவராக இருக்கிறார். அது எத்தனை பேரை கொண்டு எவ்வளவு செக்யூரிட்டி டைட்டன் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, தேவன் எளிதாக உங்களை வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அதாங்க தேவ ஞானம். மனுஷ ஞானம் தேவ ஞானத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அதனாலதான் வேதம் சொல்றது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் என்று. உலகத்தில் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். அந்தபடியே நீங்கள் அவராலே
கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பாருங்க, உலக ஞானம் அல்லங்க, எனக்கு இயேசுவின் ஞானம் இருக்கிறது, என் மேலே இயேசுனுடைய நீதி இருக்கிறது, என்னுடைய வாழ்விலே இயேசுனுடைய பரிசுத்தம் இருக்கிறது, என் வாழ்விலே இயேசுனுடைய மீட்பு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இயேசுவை மேன்மைப்படுத்தும்படியாக அவர்தான் உங்களுக்கு எல்லாமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் பெரிய ஞானி செய்ய முடியாத வேலையை நம்ம செய்து முடிக்கிறோம் அப்படின்னா இது உலக ஞானம் இல்லைங்க, இது தேவ ஞானம். நீங்கள் நீதிமான்கள் என்று தீர்க்கப்படுகிறீர்கள் என்றால் இது உலக ஞானம் அல்ல, உலக நீதி அல்ல, இது தேவனுடைய நீதி. நீங்கள் மீட்கப்பட முடியாத வியாதியிலேயோ பண கஷ்டத்திலேயோ நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இது உலகம் கொடுத்த மீட்பல்ல, இது தேவன் கொடுத்த மீட்பு. நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்றால் இது உலகம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒழுக்க நெறிமுறைகளால் நான் பரிசுத்தம் அல்ல, இயேசுவினுடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தமாய் மாறி இருக்கிறது. ஆகவே இப்ப நான் எதை குறித்து மேன்மை பாராட்டணும்னா, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஆகவே இப்ப நீங்க ஜெயம் பெற்று வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகத்தை ஜெயித்து வாழ்றீங்க, பரிசுத்தமா வாழ்றீங்க. இப்ப நீங்க எதை பற்றி மேன்மை பாராட்ட போறீங்க? இயேசுனுடைய பரிசுத்தத்தை பற்றி என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். அவருடைய இந்த பரிசுத்தம் என் வாழ்வில் வரலைனா நானும் மோசமான மனிதனாக தான் இருந்திருப்பேன், சந்தர்ப்பவாதியாக தான் இருந்திருப்பேன், பரிசுத்த குலைச்சல் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கும். அவர் எனக்குள்ள வந்ததுனால தான் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் இயேசுவை குறித்து மேன்மை பாராட்ட போகிறேன். காரணம், அவர் மீட்கலைனா இந்த படிகுழுக்கிலிருந்து நான் வெளியே வந்திருக்கவே முடியாது. அவர் என்னுடைய மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் தான் என்னை தூக்கி எடுத்தாரு. இப்போ மேன்மை பாராட்டு தான், அவரை குறித்து தான் நினைச்சணும் மேன்மை பாராட்டு. ஞானமா இந்த உலகத்தில் காரியங்களை நடப்பிக்கிறீங்களா? இது உலக ஞானம் அல்ல, இயேசு என் வாழ்க்கையில் எனக்கு ஞானமாயிருக்கிறார். அதனால தான் நான் செய்கிற எல்லா காரியங்களும் எனக்கு நல்லா என்ன செய்யுது, வாய்க்குது. நான் ஆபத்துகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கேன், வெட்கப்பட்டு போகாமல் இந்த ஞானம் என்னை பாதுகாக்கிறது. ஞானம் என்னை பாதுகாக்கிறது. அநேக நேரங்களில் தேவ ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெட்கப்பட்டு போய் விடுவீர்கள் இந்த உலகத்தில். அப்புறம் ஐயோ முட்டாத்தனமாக செஞ்சுட்டேன், அதான் நான் அப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை செஞ்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். தேவ ஞானம் தான் நம்மை தப்புவிக்கிறது. ஆகவே உலகத்தை ஜெயிப்பது என்பது தேவ ஞானத்தினால் வருகிற ஒன்று என்பதை மனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். தேவனால் பிறக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான் என்றால் அவன் தேவ ஞானத்தை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுடைய மீட்பை, சுருக்கமாக சொல்ல போனால் அவன் தேவனை சார்ந்து கொண்டால் மாத்திரமே உலகத்தை ஜெயிக்க முடியும். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான் என்றால் அவன் தேவ ஞானத்தை முற்றிலுமாய் அவன் சார்ந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம் பாருங்க. 7ஆம் வசனம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைய மாட்டார்களே. பாருங்க, அவங்கெல்லாம் நினைச்சாங்க இந்த இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அடிச்சிட்டோம்னா பிரச்சனை ஓவர்னு நினைச்சாங்க. சாத்தானுடைய உலகத்தில் அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால தான் நினைச்சு உண்டானது. அங்கே இயேசு அடிக்கப்படும் பொழுது துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உரிந்து எடுக்கப்பட்டு சிலுவையில் என்ன செய்யப்பட்டது?
அறையப்பட்டது. பிசாசு பதவி இறக்கப்பட்டான். அவனுக்கு இருந்த அதிகாரங்கள் முற்றிலுமாய் உரிந்து எடுக்கப்படுகிறது. இது தெரியாம தேவன் அதுக்குள்ளே மறைத்து வைத்திருந்த அந்த ஞானம் அவர்களுக்கு தெரியாதபடியினாலே ஆவி உலகமும் சரி சரீர உலகமும் சரி ரெண்டு சேர்ந்து, பொல்லாத ஆவி உலகமும் சரீர மனிதர்களும் சேர்ந்து இந்த இயேசுவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி இயேசுவை பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அடைச்சிட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க. ஆனால் அதற்குள்ளே ஒரு மகா பெரிய ரகசியமான தேவ ஞானம் மறைந்திருந்தது. என்னன்னா, இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது சர்வலோகத்தின் பாவம் அங்கே சுமந்து தீர்க்கப்படுகிறது. சர்வலோகத்தின் மனிதர்களும் அங்கு மீட்படைய போகிறார்கள். பிசாசுக்கு இருந்த ஆளுகை, மனுவர்க்கத்தின் மேல் இருந்த அவனுடைய ஆளுகை அவனை விட்டு பறித்து எடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த காரியங்கள்லாம் அங்கு சீக்கிரட்டா நடைபெற போகிறது என்பதை பிசாசும் அறியல, இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தின் அதிபதிகள் என்ன செய்யல, அறியவில்லை. இன்னைக்கும் கூட இந்த உலகத்தில் நிறைய பேர் தன்னை பெரிய ஞானி நினைச்சுக்கிறாங்க, ஞானமா நிறைய காரியங்கள் செய்யற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனால் நான் சொன்னேன், அவங்க ஞானத்தை ஒரு நிமிஷம் போதும் தேவன் அதை பைத்தியமாக்கிட்டு போயிடுவார். உலக ஞானத்தை தேவன் பைத்தியமாக்குகிறவர். ஆகவே இந்த உலகத்தில் தேவனுடைய ஞானம் என்பது மறைபொருளாக இருக்கிறது. அது இந்த உலகத்தில் போய் புஸ்தகத்தில் படித்து நான் நிறைய பொலிட்டிக்கல் லைனில் படித்து வந்தேன், இல்லை நான் ஒரு மெடிசன் லைனில் படித்து வந்தேன், மேத்தமெட்டிக்ஸை படித்து வந்தேன், சயின்ஸ் படித்து இன்னைக்கு வந்திருக்கேன். இல்லை 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 இல்லை, இந்த படிப்புக்கெல்லாம் மேலானது தேவனுடைய ஞானம். இந்த படிப்புக்கு எல்லாம் மேலானது கடவுளுடைய ஞானம். அது அறிய முடியாததாக இருக்கிறது, புதை பொருளாக இருக்கிறது. இவங்க எல்லாம் சேர்ந்து இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அடிச்சுட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனால் இயேசுவை பிடிச்சி அடித்ததுனால தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு. பிசாசு அங்கு தோற்கடிக்கப்படுகிறான். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு மறுபிறப்பு உண்டானது. இயேசு சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் யாரும் மறுபடியும் பிறக்கவில்லை. இயேசுதான் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர் என்ற பெயர் பெற்றவர். அதுக்கு முன்னாடி மனுஷங்க யாரும் எந்திரிக்கலன்னா மனுஷங்க எந்திரிச்சிருக்காங்க. ஆனால் மரித்தோரிலிருந்து மனிதனுடைய சார்பாக நீதி உள்ளவராக, பாவங்களுக்கு செத்து, அநீதிக்காக செத்து நீதி உள்ளவராக மரித்தோரிலிருந்து எழுந்த மனுஷனுடைய பிரதிநிதியான முதல்வர். அதனாலதான் இயேசு மரித்தோரிலிருந்து பிறந்த முதற் பேரானவர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ன் இயேசு தான். மனிதனுடைய சார்பாக மரித்து மனிதனுடைய சார்பாக உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்ததுனால அதுக்கப்புறம் இன்னைக்கு கோடான கோடி மனு வர்க்கம் அவரோடு கூட மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று அந்த நித்திய உலகத்துக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை ஜெயித்து வாழுகிற ஆற்றல் இயேசு உலகத்தை ஜெயித்ததினால் இன்னைக்கு மனுஷங்களுக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை ஜெயித்து அவன் வாழுகிறான், பரிசுத்தமாக வாழுகிறான், நீதியாய் வாழுகிறான். அவன் ஞானத்தோடு வாழுகிறான். உலகத்தை அவனால் எல்லா காரியங்களும் ஜெயிக்க முடிகிறது. அந்த ஆற்றல் இயேசுடைய வெற்றியின் மூலமாய் உண்டானது. இங்கே நாம் 1 கொரிந்தியர் 2:7 பார்க்கும் பொழுது, இந்த உலகத்துக்கு அது தெரியாதாம், அது மறைக்கப்பட்டதுமாக இருந்த மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானம். இப்போ நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன், இந்த தேவ ஞானத்தை நீங்கள் அடைந்து 100% இந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் வெற்றியாய் வாழணும், உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு தான் இந்த தேவ ஞானத்தை, மறைக்கப்பட்டிருக்கிற தேவ ஞானத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அது வெளியே எங்கேயும் கிடைக்காது. நாங்கள் பேசுகிறோமே, அது ஒருவேளை உங்களுக்கு பைத்தியமாக தோணலாம். இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்துக்குள்ளதான் இந்த தேவ ஞானம் இருக்கிறது. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்துக்குள்ளதான் தேவ ஞானம் இருக்கிறது. சில நேரங்களில் சில மனிதர்கள் இது பெரிய முட்டாள்தனமா இல்லையா? நான் சொன்னேன், இல்லை, இதுதான் தேவ ஞானம்.
இதுக்குள்ளதான் பெரிய தெய்வீகம் அடங்கி இருக்கிறது. நிறைய பேர் வந்து பாருங்க, உலகத்தை வச்சுக்கிட்டே பைபிளை கணக்கு போடுறது. நான் சொன்னேன், இல்லை 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 இல்லை, இயேசு ஒரு மனுஷனை பார்த்து சொன்னார், உனக்கு உண்டானவர்கள்லாம் விற்று தரித்திரர் கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான்னு. இவன் ஒரு பொருளாதார வல்லுநர்கிட்ட போய் அவன் ஆலோசனை கேட்டுதான் வச்சுக்கோங்க. இயேசுகிட்ட போய் ஆலோசனை கேட்டேன், அவர் எல்லாத்தையும் விற்று கொடுக்க சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த முட்டாள் சொல்கிறத நம்பாதுன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது உலக ஞானம், அவனுக்கு தெரிஞ்சது உலக ஞானம். இயேசுவுக்கு தெரிஞ்சது தேவ ஞானம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் நீ விட்டு கொடுத்துட்டு வா, என்ன நடக்குன்னு பாரு. பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும், நீ என்னை பின்பற்றி வா, என்னுடைய சிஷ்யனாக நீ வா. தேவ ஞானம் வந்து உலக ஞானத்துக்கு முன்பாக அது பைத்தியமா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு காண்றாவா இருக்கு, புரிந்து கொள்ள முடியல. நான் சொன்னேன், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்துக்குள்ளாக தேவ ஞானம் இருக்கிறது. தேவ ஞானத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பற்றி பிடிக்க ஆரம்பிப்போமே ஆனால், நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் எல்லாரும் அதிசயிக்கக்கூடிய அளவில் நீங்கள் வெற்றி சிறக்கிற மனிதர்களாக இருப்பீர்கள். எல்லாரும் உங்களை பார்த்து எப்படி மேலே வந்தான், இது எப்படி ஆயிற்று அப்படின்னு உலகம் உங்களை பார்த்து அதிசயப்படணும். அதிசயப்படக்கூடிய அளவில் நீங்கள் மேலே வருவீங்க. அது எதன் மூலம் நடக்கும்னா, தேவனுடைய ஞானத்தினால தான் நடக்கும். அதனால தான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். எனக்கு வந்து ரொம்ப படிப்பெல்லாம் கிடையாது, நான் வந்து ரொம்ப படித்தவன் கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுனாலே நான் வெற்றி சிறக்க எனக்கு தேவன் வாய்ப்பளித்திருக்கிறார். இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ முடியும். எத்தனையோ படித்தவர்கள் செய்ய முடியாத காரியத்தை என்னால் செய்ய முடியும். தேவன் அதை என்னை கொண்டு செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். உங்களை கொண்டு செய்ய முடியும். நீங்கள் ஒரு கிராமத்தில் வாழ்கிற மனிதர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய பட்டணத்தில் வாழ்கிற மனிதர்களை காட்டிலும் கிராமவாசிகளாக படிக்காத ஆளாக கூட இருக்கலாம். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த ஞானம் என்பது உலகத்திலிருந்து வர்றதல்ல, இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. இது மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானம். இது வந்து பெரிய பெரிய சீக்கிரம் இதுக்குள்ள அடங்கி இருக்குங்க. ரகசியமான தேவ ஞானம். கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம அப்படி பிடிக்கும் பொழுது, விசுவாசத்தை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது, நான் சொல்றேன், இந்த மறைக்கப்பட்டிருக்கிற மறைபொருளாக இருக்கக்கூடிய எல்லா ஞானமும் வெளியே வர ஆரம்பிக்கும், எல்லா காரியமும் வெளியே வர ஆரம்பிக்கும். அது அது மிக அற்புதமானது, அது அது தெய்வீகமானது, அது தேவனிடத்திலிருந்து நமக்கு வரும். கொலோசியர் 2:20, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதினால் ஒளிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் வாசிங்க, சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி வாசிங்க, ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும், இது ஞானம் கிடையாது, ஆனா இதுக்கு பேர் என்னது? இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்களாம். இதுக்கு ஞானம்ங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்களாம். ஆனா ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. மாம்சத்தை பேணுறதுக்கு வேணா உதவும். இதெல்லாம் சாப்பிடாதன்னு சொன்னா அதுல சில நன்மைகள் இருக்கலாம். உபவாசம் போடுன்னு சொன்னா அதுல சில நன்மைகள் இருக்கலாம். இதெல்லாம் தொடாத கொஞ்ச காலத்துக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் நன்மைகள் இருக்கலாம். ஆனால் அவைகள் தெய்வீகமானவைகள் அல்ல, தேவ ஞானம் அல்ல. இவைகளெல்லாம் மாம்சத்தை பேணுவதற்கு வேணா உதவும், உன் சரீரத்தை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறதுக்கு இதெல்லாம் பிரயோஜனப்படும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் இவங்க தவறான உலகத்தினுடைய வழிநடத்துதலுக்குள்ள விசுவாசிய போயிடறாங்களாம். அதனால தான் பவுல் சொல்றாரு, 10ஆம் வசனம் பாருங்க, மாயமான தாழ்மையினாலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற
எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதபடி இருக்க பாருங்கள். நிறைய நேரங்கள் வந்து பாருங்க, சில மனிதர்கள் தங்களை பெரிய ரிலீஜியஸ் பர்சனாக காமிச்சுக்கிடுவாங்க. அதனால தான் இங்கே வேதம் சொல்லும், மாயமான தாழ்மையினாலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையினாலும் அதில் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய், அதாவது சும்மா அவுத்து விடுறது, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அதில் துணிவாய் என்ன செய்யறது, ஏதாவது ரெண்டை கட்டி விடுறது. துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனோ அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள். உங்களை வஞ்சித்திராதபடி என்ன செய்யுங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வஞ்சனைக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறாங்க, இடம் கொடுத்துடாதீங்கப்பா, நீங்கள் போய் விழுந்துடாதீங்க. ஆக இந்த ஆராதனை காட்டில் அந்த ஆராதனை பேஸ் வேற மாதிரி இருக்க அப்படின்ட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக என்ன செய்யுங்க, இருங்க. கர்த்தர் தான் ஆராதிக்கிறோமா, நம்ம ஆராதனையெல்லாம் ஒழுங்காத்தான் இருக்கா, நம்ம பாடல்கள் தேவனை தான் மகிமைப்படுத்துதான், நம்ம செய்கிற செயல்பாடுகள் அதில் தேவன் மகிமைப்படுறாரா, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வித்தியாசமானது. கிறிஸ்தவ ஆராதனைகள்லையும் நிறைய குழப்பங்களை பார்க்கிறோம். அதனால தான் நான் சொல்றேன், நம்முடைய ஆராதனைகள் தேவனுக்கு பிரியமானதாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை செஞ்சோம்னா அங்கே தேவன் இருக்க மாட்டாருங்க. நீங்க வேணா கத்தி கூப்பாடு போடலாம், கத்தாவே கத்தாவேன்னு கூட கூப்பிடலாம், ஆண்டு சொன்னா நான் அங்கே இல்லைப்பான்றுவார். ஆராதனைகள் சரியானபடி இருக்கிறதா, தேவனுடைய ஞானத்தின்படி இருக்கிறதா அல்லது உலக ஞானத்தின்படி இருக்கா? நிறைய நேரங்களில் வந்து பாருங்க, அட்ராக்ஷன், கவர்ச்சிகள் ஆராதனையில் கூட, அதாவது மனுஷன் வந்து வித்தியாசமாக திங்க் பண்ணுறான். என்னன்னா இன்னைக்கு ஆராதனையில் ஆவியின் வல்லமையே கொண்டு வர முடியல, ஆவியானுடைய பிரச்சனத்தை கொண்டு வர முடியல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கலர் லைட் போடுறதும், அங்கிட்டு இங்கிட்டு ஃபோக்கஸை மாற்றி இந்த ஹீரோவை காட்டுறது மாதிரி இவங்களையும் அப்படி டிஸ்க்குன்னு காமிச்சு, அப்பா நான் சொல்கிறேன், நல்ல தேவனுடைய அபிஷேகம் ஒரு இடத்துல இறங்குச்சுன்னா அங்கே இந்த ஆர்ப்பாட்டம்லாம் தேவையே கிடையாதுங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது. என்ன பிரச்சனைனா, தேவனுடைய அபிஷேகத்தை அங்கே இறங்கி வர பண்ண முடியலைங்கிறதுனால மக்களுடைய மனதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வேற எதையாவது ஒன்று செய்வோம். உலகம் என்ன செய்தோ அதெல்லாம் நம்மளும் என்ன செய்வோம், இங்கேயும் பண்ணுவோம். அதே மாதிரி நான் சொல்கிறேன், ஆதி பரிசுத்தவான்கள் எப்படி தேவ மகிமையை இறக்கினார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க எல்லாரும் நின்று ஒரே ஒரு பாட்டு பாடினாங்கங்க. தேவாலயத்தில் எல்லாரும் நின்று ஒரே ஒரு பாட்டு தான் பாடினாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை மகிமை இறங்குச்சா இறங்கலையா? அங்கே என்ன பண்ணாங்க, அங்கே ஒன்றும் மோசே வந்து ஜிமிக்ஸ் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கல, அதை இதை பண்ணலை. ஆனால் பாகாலை எலியாமுடைய நாட்களில் வானத்திலிருந்து அக்கினியை இறக்க பண்ணும்படி அவங்க தான் அந்த பலிபீடத்துக்கு முன்பாக குதிச்சாங்க, ஆடுனாங்க, கத்தியினால தங்கள் சரீரங்களை கீறி கொண்டாங்க, என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இப்போ அங்கே எலியா வர்றாரு, அவர் வந்து ஒன்றுமே செய்யலை, சிம்பிளாக ஒரே ஒரு ஜெபம் பண்ணார், எல்லாவற்றையும் உடைய வார்த்தையின்படியே செய்தேன் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டறலும் அவ்வளோதான். 30 செகண்ட் ப்ரேயர் தான், 30 வினாடிகள் ஜெபித்தார், வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்யுச்சு, இறங்கிருச்சு. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆராதனைகளிலே தேவ ஞானத்தை பயன்படுத்த வேண்டும், தேவனுடைய அபிஷேகம் இறங்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணுமே தவிர நம்மை நாமே மாயையாக ஏமாற்றிக்கொள்ள என்ன வழி இருக்குன்னு பார்த்துட்டு கூடாது. உலகம் இன்னைக்கு அதுதான் செஞ்சிட்டு இருக்கு. ஆராதனை கூடங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆராதனை கூடங்கள் எல்லாம் வேற வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. நம்மளை தேவன் அப்படி பண்ண சொல்லலை. அவரை நோக்கி ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பங்களை அறிந்து அவரை ஆராதிக்க வேண்டும், தேவ ஞானத்தின்படி ஆராதிக்க வேண்டும். அப்படி நம்ம செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு பிரியமானது. இன்னும் சொல்ல பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவிலே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. இந்த உலகம் என்னெல்லாம் செய்தோ அதெல்லாம் நீ செய்யாதுங்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தது உண்டானால், அங்க மரிச்சிட்டீங்க அப்படின்னா நான் சொல்றேன்,
அந்த வழிபாடுகளுக்கு ஒத்த காரியத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க, அது மாதிரி செய்யாதீங்க. அந்த உலக வழிபாடுகளுக்கு பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் மரித்தது உண்டான இது ஆராதனையில் மட்டும் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட உலகம் சில வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. சில சடங்குகள், வழிபாடு என்றால் சடங்குகள். நான் சொல்ல ரட்சிக்கப்பட்டவன் சொன்னா இந்த உலகத்தின் சடங்குகளுக்கு அதை மறிக்க வேண்டும். நீங்கள் அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். பாஸ்டரையும் கூப்பிட்டு வச்சுட்டு அந்த உலக சடங்கைத்தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் ஒன்று தேவனை கனம் பண்ணுங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டத்துக்கு போங்க, எங்களை விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது அதான். உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. உலக சடங்குகளுக்கு உட்படாதீங்கள். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. நீங்க உலகத்தை ஜெயித்தவர்கள் என்றால், நான் சொல்ல உலகத்தை ஜெயிக்காதவன் சொல்ற வேலை எதுக்கு நீங்க செய்றீங்க? நீங்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள் என்றால் நீங்க சொல்ற வேலை தான் அவன் செய்யணும். அது உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள், வீட்டுக்கு விசேஷங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உலகத்தை ஜெயித்த நீங்கள் சொல்லுவது தான் அவங்க செய்யணுமே தவிர, உலகத்தையே ஜெயிக்காதவன் சொல்றத நீங்க உலகத்தை ஜெயித்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. உலகத்தை நீங்கள் ஜெயித்தவர்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், உலகத்தை ஜெயித்தவர்கள், உலக வழிபாடுகளுக்கு மரித்தவர்கள். இதை ரொம்ப மனதில் ஸ்ட்ராங்கா பதிக்க வேண்டியிருக்கு. நிறைய நேரங்களில் பாருங்க, நம்ம எல்லா உலகத்துக்கு ஒத்து போயிடுறது. அப்புறம் கத்தாவே வேதத்தில் எத்தனை அதிசயங்களை பார்க்குறோம், அற்புதங்களை பார்க்குறோம், அது மாதிரி டம்முன்னு வாழ்க்கையில் ஒன்று செஞ்சிருங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்கே என்ன மகிமைப்படுத்தணுமோ அங்கே மகிமைப்படுத்தினான்னு கேட்பாரு. எந்த இடத்துல உலக வழிபாடுக்கு நீ மறிக்க வேண்டும் அங்கு மறித்தாயான்னு கேட்பாரு. வேறு பிரிக்கப்பட்டவனாய் உலகத்தை ஜெயித்தவனாய் வாழ்ந்தாயான்னு கேட்பாரு. நான் சொன்னேன், அப்படி வாழும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய குமாரன் குமாரத்தின் நான் மாறுதட்டி கொள்வேன்னு சொல்லுவார். இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது பரலோகத்தின் தேவன் அங்கிருந்து சத்தம் விடுறார் பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கு. ஏன் தெரியுமா? இயேசு நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடினாலே பிதா என்னை தனிமையா இருக்க விடுகிறது இல்லை. பிதாவுக்கு பிரியமானதையே செஞ்சிட்டு இருக்கனாலதான் பிதா அங்கிருந்து சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமான குமாரன் அப்படிங்கிறாரு. ஆக இந்த நிலைக்கு நம்ம வர வேண்டும். அதுதான் நீங்க பார்க்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவனே உலகத்தின் வழிபாடுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் மறிச்சிட்டீங்கன்னா உலக வழக்கத்தின்படி ஏன் பிழைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. உலக வழக்கத்தின்படி ஏன் செய்றீங்க அப்படிங்கிறாரு. மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து, இப்போ மனுஷன் சில கற்பனைகளை வச்சிருக்காங்க, அவனுக்கு தெரிஞ்சபடி ஏதோ ஒரு ரீதியில் சில கற்பனைகளை அவன் வகுத்து வைத்து கொண்டிருக்கிறான். மனுஷனுடைய கற்பனைகள், மனுஷனுடைய போதனைகள்லாம் இருக்கு. ஆனால் நீங்க ஏன் அதன்படி செய்றீங்கிறாரு. நீங்க தான் மரித்தவர்கள் என்றால் ஏன் அதன்படி நடந்து, அவரை சொல்றாருல, உணவுல கூட தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? தீண்டாமை, நாட்டில் இந்த தீண்டாமையெல்லாம் ஒழிக்கிறதுக்காக வில்லியம் கேரியெல்லாம் மிஷினரியாக வந்தவர் ரொம்ப பாடுபட்டு தான் பார்லிமெண்ட்டில் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை ஏற்றினாங்க. ரொம்ப 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 பிரயாசப்பட்டு வேதம் தீண்டாமையை கூட வெறுக்கிறது. இன்றைக்கும் கூட சில நேரங்களில் சில இடங்களில் சில மனிதர்கள் பாருங்க, இந்த குறிப்பிட்ட ஜாதியா, நீலாம் எங்கள் வீட்டுக்குள்ள வராத, நீலாம் தீண்டத்தகாதவன், நீ இந்த குறிப்பிட்ட என் ஊருக்காரனா என் ஊருக்குள்ளே வராத, நீ வெள்ளையெல்லாம் கருப்பனா அங்கே ஒரு பிரிவு, படித்தவனா படிக்காதவனா அங்கே ஒரு பிரிவு. இந்த தீண்டாமை நான் சொல்கிறேன் இன்னமும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் மறுபடியும் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தீண்டாமை இருக்கக்கூடாது. மறுபடியும் பிறந்திருக்கிற இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் மீட்படைந்தவர்கள் என்றால், நீங்கள் தீண்டாமை உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, பேதுருட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் தேவன் என்ன சொன்னாரோ அதை திரும்ப 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 படிச்சு பாருங்க. தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தமாக எண்ணாதே. 3 விசை பேசினார். ஏன்னா யூதர்களுக்கு புறஜாதிகள் தீண்டத்தகாதவர்கள். இப்ப கொர்நேலியுடைய வீட்டுக்கு பேதுருவை அனுப்பி சுவிசேஷத்தை சொல்ல விரும்புகிறார் தேவன். கொர்நேலிய வீட்டுக்கு போனா போக மாட்டான்.
ஆகவே அவன் தீண்டத்தகாதவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் பேதுரு. பரலோகத்திலிருந்து அவன் பசி உண்டான பொழுது ஒரு துப்பட்டி இறங்கி வருது. அதிலே பரிசுத்தமும் அசுத்தமும் பரிசுத்தமுமான சகல மிருக ஜீவன்களும் ஊறுகிறவைகளும் இருந்தது. நல்ல பசியான நேரத்தில் பேதுருவை பார்த்து ஏவன் சொல்றாரு, அடித்து புசி அப்படிங்கிறாரு. உடனே சொல்ல, தீட்டும் அசுத்தமான ஒன்றை நான் என்ன செய்ய மாட்டேன், புசிக்க மாட்டேன். ஏன்னா அதில் தீட்டான மிருக ஜீவன்கள் இருந்துச்சு. அப்ப தேவன் சொன்னாரு, தேவன் சுத்தமாக்கினவைகளின் அசுத்தமாக எண்ணாதே. உன் மனதில் கூட அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. சரீரத்தில் தொடரமா தொடலையாங்கிறது ரெண்டாவது. முதல்ல உன் மனதில் அந்த தீண்டாமை என்ன செய்யக்கூடாது, உள்ள எண்ணங்கள்ல கூட அந்த தீண்டாமை இருக்கக்கூடாது. மறுபடியும் பிறந்தவன் என்றால் தீண்டாமைக்கு அப்பாற்பட்டவன், எல்லாராலும் நேசிக்கப்படத்தக்கவன். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒருவனை நீங்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று சொன்னால், பரலோகத்திலே போகும்பொழுது தேவன் உங்களை தனியா உட்கார வச்சிருவாரு. அங்கே யோசித்து பாருங்க உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு. பரலோகத்தில் முதல்ல விடுவாரானே தெரியல. அப்படியே விட்டாலும் கோடான கோடி பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணி இருக்கிற சமத்துவ உலகத்துல உங்களை கொண்டு போய் ஒரு தனியா ஒரு சேரியில உட்காருன்னு சொன்னாரா, நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்றைக்கு அந்த உள்ளம் எப்படி துக்கப்படும்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட மனிதர்களை இந்த உலகத்துல யாரையுமே, இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட மாத்திரமல்ல, யாரையுமே தீண்டத்தகாதவர்கள் என்று நாம் எண்ணுவதற்கு தகுதியற்றவர்கள். ஏனென்றால் அவர்களுக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார் கல்வாரி சிலுவையில். ஆகவே வேதம் இங்கே சொல்லுகிறது, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. என்ன நிறைய நேரங்களில் பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்றோம், ஆனா இந்த பழைய விஷயத்திலாம் நம்ம பழைய மனுஷனாவே தான் இருக்கான். இந்த விஷயத்திலாம் அப்படியே தான் இருக்கான். இதுல ரட்சிப்பு வரணுங்க, இதுல ரட்சிப்பு வரணும். அதான் மெய்யான ரட்சிப்பு. மறுபிறப்பு என்பது பாத்தீங்கன்னா, நீங்கள் வேற வகையை சார்ந்தவர்கள், வேற இனத்தை சார்ந்தவர்கள், நியூ ஸ்பீசிஸ், புதிய வகையை சார்ந்தவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த புது சிருஷ்டிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, புதிய வகையை சார்ந்தவர்கள். அதான் என்னன்னா, இதுவரை உலகத்திலே இல்லாத ஒரு புதிய வகையை சார்ந்த மனிதனாக நான் இருக்கிறேன். உங்க மைண்ட் அப்படி வைங்க. அந்த புதிய வகையை, புதிய இனத்தை சார்ந்தவன் சொன்னா, இப்ப எனக்கு இந்த புதிய இனம் என்பது எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இனம். புதிய வகை என்றால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வகை. அப்போ இதெல்லாம் பழசெல்லாம் தூக்கி வெளியே எறிய வேண்டியிருக்கிறது. அதுதான் உலகத்தை ஜெயிப்பது. இப்ப நாங்க இன்னும் எனக்கு மத அடிப்படையிலையோ ஜாதி அடிப்படையிலையோ தீண்டாதே, தொடாதே, ருசி பாராதே அப்படிங்கிற நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னா, ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, நீங்க இன்னும் உலகத்தை ஜெயிக்கவில்லை. உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும். ஜெயித்து வாழ்ந்து காண்பிக்க முடியும் இந்த உலகத்துல. இந்த உலகம் எப்படி வேணா இருந்துட்டு போதுங்க, நீங்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள், தீண்டாமையை ஜெயித்தவர்கள், தொடாதே, ருசி பாராதே என்று சொன்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் ஜெயித்தவர்கள். அப்படிப்பட்ட ஜெயத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகுமே. பாருங்க, சில நேரங்களில் சாப்பாட்டு விஷயங்கள், இது சாப்பிடாத, அதை சாப்பிடாத. பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் தின்னுட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அவ்வளோதான். அனுபவிக்கிறதுனால அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும், இது என்ன நான் எதை குறிக்குதுன்னா, சுய இஷ்டமான ஆராதனை, சுய இஷ்டமான ஆராதனை. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸை பார்க்குறோம் இந்த வேர்ல்டில். அவங்க எப்படி ஆராதனை பண்ணுறாங்கன்னா, சுய இஷ்டமான, தேவனுக்கு பிரியமான ஆராதனை இல்லை. அவங்களாம் அவங்க தேவனை ஆராதிக்க நினைக்கிறாங்க. அந்த ஆராதனையில் கூட என்ன இருக்கு சொல்லுங்க, தங்களுடைய சுய இஷ்டம். சுய இஷ்டம் தான். நான் இப்படித்தான் ஆராதிப்பேன். தேவன் சொல்றபடிலாம், தேவன் விரும்புகிறபடிலாம் ஆராதிக்கிறது கிடையாது. சில ஆட்களை பார்த்துருக்கோம், அவங்க நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும்போது பேசுவாங்க, நான் எனக்கு பிரியமானபடி தான் ஆராதிப்பேன். நான் சொல்றேன், என்னுடைய ஆராதனை எனக்கு பிரியமாய் இருக்கும்படி நான் ஆராதிப்பதல்ல, நான் ஆராதனையை தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்படி நான் செலுத்த வேண்டும். அதான் ரியல் வொர்ஷிப். ஏங்க, நான் ஒருத்தருக்கு ஆராதனையை செலுத்துறேன்னா அவருக்கு என்ன பிடிக்கும் நான் பார்க்கணும். உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க விருந்தாளியை கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் சமைச்சு வச்சிங்கன்னா அவர் சாப்பிடுவாரா?
அவர் சில நேரங்கள் ஐயா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் மேலே தூக்கி ஓரமாகின்றார். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். உங்களுக்கு என்னங்க பிடிக்கும், என்ன இன்னைக்கு சமைச்சு வைக்க, நீங்கள் விருந்துக்கு வரீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. அப்படி கேட்டு உபசரிக்கிறாங்க. அதுதான் விருந்தோம்பல், ஒரு சரியான விருந்தோம்பல். அப்போ தேவனை ஆராதிப்பது அப்படிதான். அவருக்கு என்ன பிடிக்குமோ நான் அப்படி ஆராதிக்க வேண்டும். அவருடைய மகிமை இறங்கி வரும்படியாக, அவருடைய ஞானம் வெளிப்படும்படியாக அப்படிதான் நான் ஆராதிக்கணுமே தவிர எனக்கு இப்படிதான் பிடிக்கணும் அப்படிதான் ஆராதிப்பேன்னு சொன்னா தேவன் ஆராதனை நீ தான் நீ உட்கார்ந்துட்டுன்னு போயிடுவாரு. அங்கே தேவ பிரசன்னம் இருக்காது. அதெல்லாம் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும். சிலர் பார்த்தீங்கன்னா ஆராதனையில் கூட தாழ்மையை காமிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. சில நேரங்களில் அவங்க மனுஷங்களை கனம் பண்ணுறதெல்லாம் தாழ்மையை காமிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் மாயமான தாழ்மை என்று சொல்லுகிறார். சரீர ஒடுக்கத்தையும் பற்றி சிலர்லாம் சரீரத்தை ஒடுக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சரீர ஒடுக்கங்கள் நான் சொல்கிறேன், அதெல்லாம் உங்கள் சரீரத்தை பேணுறதுக்கு உதவும், ஆவிக்குரிய காரியத்துக்கு உதவுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கங்கிற பவுல் சொல்லும் பொழுது, இவைகள் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டு இருந்தாலும், இதெல்லாம் ஞானமாக செய்கிற காரியம் மாதிரி தெரிஞ்சால் கூட இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆகவே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அளவில் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேர் உலகத்தை ஜெயிக்க விரும்புகிறீங்க? ஆமென். எழுந்து நிற்போம்.